இல்ல அதாவது கரூர் நாகராஜ் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல இதை விட பெரிய பெரிய புயலெல்லாம் நாங்க பார்த்த கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். மிசாவை கண்டு பயப்படாத ஒரு இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். கரூர் நாகராஜுக்கு வந்து திமுகவுடைய வரலாறு தெரியாது, அதோட ரத்தத்தை பத்தி தெரியாது, அது எப்படி உருவான இயக்கம்ன்றது அவருக்கு தெரியாது. எமர்ஜென்சிக்கு முன்னாடி இந்த நாட்டுல வந்து இந்த நாடு சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இயக்கம். அதாவது குடியரசு ஆவறதுக்கு முன்னாடி நான் சொல்றது 1949. அப்படியாப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்துல பல பேரை நாங்க பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அட்டகத்திக்கெல்லாம் நாங்க வந்து பெருசா யோசிப்போமான்றது எங்களுக்கு தெரியல. அது கரூர் நாகராஜுக்கு வந்து தன்னுடைய இருப்பு காட்டணும், தான் வந்து அந்த மாநில தலைவர்கிட்ட பேர் வாங்கணுன்றதுக்காக பேசப்படுற ஒரு விஷயம் தாமே தவிர, நீங்க இயற்கையா சந்திக்கிற புயல்களையே சந்தித்த ஒரு இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதையே நாங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அணுகுறோம், அதை மக்கள் தினமும் பாக்குறாங்க. அதனால அந்த மாதிரியான நபர்களை பார்த்து நாங்க யோசிக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்ல. அதை அவர் உணர்ந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இந்த 3 மாத காலத்துல பல்வேறு அரசியல் மாற்றம்லாம் நடந்திருக்கு. இப்போ அப்படி விஜய் அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்கிறப்போ அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. துணை முதல்வராக உதயநிதி ஆயிருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதை சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்திலே எல்லாரும் வராங்க அப்படின்னு சொன்னவர் அவர் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லா இருந்தா பாராட்ட போறேன், விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிப்பேன் அப்படிங்கிறார். இல்ல, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைமையை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்கல்ல, அரசியல்ல லீவ் எடுத்த ஒரே அரசியல்வாதியா வந்து இருப்பாரு. அவரு ஒரு நடைபயணம் போனா கூட பாருங்களேன், அப்பப்ப லீவ் விட்டு தான் நடைபயணம் போவாரு. இப்போ அரசியல்ல வந்து களத்துல நிக்க வேண்டிய என்ன பண்றாருன்னா, அவனுடைய இருப்பை காட்டாம எங்கேயோ ஒரு 3 மாசம் நான் படிக்க போனேன், அப்புறம் திரும்ப அப்போ பாஜகவுக்கு என்னன்னா வேற ஆள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கே வந்து பாரதிய ஜனதா தான் முதல்ல பதில் சொல்லணும். ரெண்டாவது வந்து வாரிசு அரசியல பேசுறதுக்குலாம் பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்துல அதிகப்படியான வாரிசை உருவாக்குனது யாரு? நீங்க பக்கத்து மாநிலத்துல வந்து எடியூரப்பாவோட பையன் வந்து இன்னைக்கு மாநில தலைவரா இருக்காரா இல்லையா? ரமேஷ் பிரதான் யாரு? தர்மேந்திர பிரதான் யாரு? வசுந்தரா ராஜே யாரு? நீங்க எல்லா இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கிறவங்கல்ல அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா யாரு? அதெல்லாம் தெரியாம நேரடியா வந்து வாரிசு வாரிசுன்னு சொல்லிட்டு எத்தனை காலத்துல இந்த புளிச்சு போன மாவத்தையே பேசுவீங்க? அது ஓஞ்சி அரைச்சி அது வந்து ஒன்னத்துக்கு உதவாத ஒரு வார்த்தை.